ஹலோ மைடியா படிஸ், வெல்கம் பேக் டு சினிட் ஃபேன்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து குபேரா அந்த படத்தோட ட்ரெய்லர் தான் பார்க்க போகிறோம். குபேரா நம்ம தனுஷ் படம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அது 20th ரிலீஸ் ஆகுது. ஒரு நல்ல எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் பண்ணியிருக்கு படம், அப்படிதான் சொல்லணும். ஏன்னா இந்த ஆடியோவில் இருந்துச்சு, அதுலேயுமே வந்து தலைவன் வெறித்தனமாக பேசியிருக்காப்புல. ஸோ ஃபேன்ஸை வந்து நேசிக்கக்கூடிய நடிகருங்களில் தனுஷும் ஒருத்தருங்க. நான் அதை நம்பலாம். ஃபேன்ஸை வந்து அவரு நம்புறாரு, ஃபேன்ஸ் வந்து அவரை நம்புறாங்க. ஸோ இப்படியான ஒரு பாண்டிங் வந்து தனுஷ்க்கும் தனுஷ் ஃபேன்ஸுக்கும் இருக்கு. ஸோ செமையாக பேசியிருந்தாரு. அவர் ஒரு மாதிரி கான்ஃபிடென்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ படம் அந்த மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ வாங்க டக்குன்னு ட்ரைலர் பார்த்துட்டு வந்துடுவோம். ஹாய். கோடி கோடி கோடினா எவ்வளோ சார்? ஓயிலுங்கிறது சாதாரண நல்லா இருக்கு இந்த பிஜிஎம். ஆள்ற அரசாங்கத்தையே தூக்கி அடிச்சுட்டு புது அரசாங்கத்தை உருவாக்க பவர்ஃபுல்லான விஷயம். எனக்கு வேணும் சித்தப்பாஜி. இந்த நாட்டுல பணமும் பவரும் தான் வேலை செய்யுது. நீதி நியாயம் இல்லை, இது சரித்திரம். இவனை வச்ச வாய துறந்தீங்க கொன்னே போட்டுருவேன். அவங்க மேல கை வைக்கிற வேலை வச்சுக்காதீங்க. என் பேர் தீபக். அம்மா 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 அம்மா, எதுக்குடா என் பின்னால வந்து உயிரை வாங்குற? எனக்கு உங்களை தவிர யாரும் தெரியாது மேடம். உன் சாவு நீ சாவு, என் சாவு நான் சாவுறேன். சாக வேணாம் மேடம், பழச்சு என்ன பண்றது? வாழ்றதுக்கு தான் பொழைக்கணும். பொண்ணு இவ எங்க இருக்கான்னு சொல்லி இந்த பிச்சைக்காரங்களுக்கெல்லாம் அட்ரஸ் எங்க இருக்கு? அவனை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரு பிச்சைக்காரன் கவர்மெண்ட் ரிஸ்கிலே கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க. எனக்கும் காட்டுறது நல்லதுதான் தீபக்ஜி, ஆனா அது கொஞ்சம் கொஞ்சமா உங்களையே கொன்னுடும். பணம் பவர் கோட்டு எல்லாம் அவங்க கையில தான் இருக்கு. இந்த உலகம் பூரா அவங்க தான். இந்த உலகம் அவங்களோடது மட்டும் இல்லை மேடம், என் உலகமும் இதுதான். நீங்க சொன்ன காசு போலீஸ் எதுவுமே அவங்க கிட்ட இருக்காது. பாத்துக்கிறேன். அப்படின்னா இந்த பிஜிஎம் தாங்க. June 20th. Hopefully டு பி ஆனஸ்டாக சொல்லணும்னா படம் அடிக்குங்க, கண்டிப்பாக அடிக்கும். பிஜிஎம் அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கு, அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கு. எனக்கு பெஸ்ட் பிளாட்னா அந்த ஃபர்ஸ்ட் கிளிம்ஸில் டீசர்ல எல்லாம் யூஸ் பண்ணாங்களா அந்த பிஜிஎம், டவுன் 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 டவுன், அது செம்மையாக தெரிக்குது அந்த பிஜிஎம் கேட்கும்போது. ஸோ அந்த பிஜிஎம்க்கு நான் அடிக்ட் ஆகிட்டேன். ஸோ அது இல்லாமல் பிஜிஎம்ல வந்து 3 டிஃப்ரெண்ட்ஸ் வேரியேஷன் ட்ரைலர்லே காட்டியிருக்காங்க. ஸோ அவங்க ராஷ்மிகாவுக்கும் தனுஷ்க்கும் நடக்கிற இன்ட்ராக்ஷனில் ஒரு பிஜிஎம் மைல்டாக, அது ரொம்ப சாஃப்டாக அப்படி கொண்டு போயிடுச்சு. அது நமக்கு பார்க்கும் போதும் நல்லா க்யூட்டாக இருந்தது. இது வந்து படம் பீக் பர்ஃபார்மன்ஸ், எப்படி சொல்லலாம்னா பவர் ஹவுஸ் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எல்லாருமே பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சும்மா ஒரு கேரக்டர் அப்படி, நான் ட்ரெய்லர் வச்சே சொல்கிறேன், சும்மா அப்படி கேரக்டர் ட்ரெய்லரில் அப்படி வந்துட்டு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இல்லை. எல்லாருக்குமே ஒரு ஒரு பாயிண்ட் இருக்குது படத்தில் அப்படிங்கிறது வந்து ட்ரெய்லர்ல தெரியுது. நாகார்ஜுனா அவருடைய கேரக்டர் வந்து இப்போ வரைக்குமே ஒரு கொஸ்டின் மார்க்காக தான் இருக்கு. எதுக்கு வந்து ஓகே, ஒரு பிச்சைக்காரங்களுக்கு கருணை காட்டலாம், காசு போடலாம், அதெல்லாம் ஓகே. எதுக்கு கூட்டு வந்து அவரை ஒரு பணக்காரனா மாற்றி அவரே அப்படி பார்க்கணும்? இல்லை அது மூலியமா அவருக்கு ஏதாவது ஒரு ஆதாயம் இருக்கா அப்படிங்கிறதும் ஒரு கொஸ்டின் தான்.
ராஷ்மிகாவுக்கும் தனுஷ்க்கும் எப்படி இன்ட்ராக்ஷன் நடக்குது, அவங்க 2 பேரும் எப்படி மீட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதுவும் இருக்கு. மேபி ராஷ்மிகாவுக்கும் வந்து ஏதோ சம் லைஃப்ல ப்ராப்ளம், அவங்களும் அவ்வளோதான் செத்துடலாம் அப்படிங்கிற நிலைமையில தான் தனுஷை பார்க்குறாங்க போல. ஸோ இந்த ட்ரெயிலரில் அப்படிதான் எனக்கு தெரியும். மேபி வில்லனை வந்து ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக தான் நாகார்ஜுனா தனுஷ்க்கு வந்து இதெல்லாம் பண்றாரு அப்படின்னு என்னோட கெஸ்ஸிங்கு. டிஎஸ்பி பின்னிருக்காரு. சினிமோட்டோகிராஃபி ஒர்க்கு நம்ம சொல்லணுமாங்க, வேற லெவல். ஏன்னா நமக்கு அந்த அளவுக்கு சினிமோட்டோகிராஃபி அந்த நுணுக்கங்கள்லாம் தெரியாது. நம்ம மேலோட்டமாக அந்த ஷார்ட்ஸ் வந்து பார்க்கும்போது வந்து நமக்கு செம்ம அட்ராக்டிவாக இருந்தால் அதான் நமக்கு தெரிஞ்சது. தோட்டாதர்ணி ஆர்ட் ஒர்க்கு, எனக்கு ஆர்ட் ஒர்க்கில் ஜீனியஸ்னா தோட்டாதர்ணி தாங்க. பின்னிருக்காரு. எதுவுமே நமக்கு வந்து ஆர்ட் ஒர்க் மாதிரியே தெரியாது, ரியல் அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தெரியும் ஸ்க்ரீனில். ஏன்னா அவர் ஒர்க் பண்ணுற எல்லா படங்களும் பார்த்தீங்கன்னா ஆர்ட் எது, ரியல் லொக்கேஷன் எது அப்படிங்கிறது வந்து சத்தியமாக தெரியாது. செட்டு போட்ட மாதிரி அந்த பிம்பத்தையே நமக்கு காட்ட மாட்டாரு. எல்லாமே வந்து ரியல் லொக்கேஷனில் எடுத்த மாதிரி இருக்கும். படம் அடிக்குங்க, கண்டிப்பாக அடிக்கும். வெயிட் பண்ணி பாருங்கள். 20th மேபி இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன்னா நாளைக்கு. சேகர் கமுலா டைரக்டர். ஸோ அவரோட கையில் தான் இருக்குது எல்லாமே. இப்போ ட்ரெய்லரில் நமக்கு ஸ்க்ரீனில் என்னென்ன வரப்போகுது அதெல்லாமே தெரிஞ்சிச்சு. ஆனால் ஒன்று தெரியலன்னா அது ஸ்க்ரீன் பிளே தான். ஸ்க்ரீன் பிளேவும் ஸ்டோரி அண்டு டைரக்ஷன். அவர் அந்த கதையை எப்படி கையாண்டிருக்காரு, அதில் என்ன ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம போய் அந்த பெரிய பிக் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது நமக்கு ரிவீல் ஆகும். ஸோ அதனால் இதுக்கப்புறம் எனக்கு இந்த படம் டிபெண்ட் ஆன் ஸ்க்ரீன் பிளே, அவ்வளோதான், ஒரே வார்த்தை. மற்ற எல்லாமே 100% எல்லாமே டிக்கு, எல்லாமே கிரீன் டிக். ஸோ ஸ்க்ரீன் பிளே மட்டும் கிரீன் டிக் ஆயிடுச்சுன்னா படம் பிளாக் பஸ்டர். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த வீடியோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கன் ஆல்ல வச்சுக்கோங்க. பை. Wow.